ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம இயற்கை முறையில் நம்ம மாடி தோட்டத்தில், ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு செடி வளர்க்குறேன்றதை தாங்க காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த பாரலில் நான் ஏற்கனவே ஒரு 6 மாதமாக குப்பை சேகரித்து வச்சு வீட்டில் இருக்க கழிவிட குப்பையெல்லாம் இதில் தான் சேகரித்து வச்சேன். அது ரொம்ப ஃபுல்லாக கீழே எடுத்து கொட்டிட்டேன். அதில் மக்காததெல்லாம் திரும்பி இதிலே எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாமே பழைய குப்பை தான். இதுக்கு உள்ளே அடியில் புது குப்பையை கொட்டிட்டு இப்போ மேலே அந்த மக்காத குப்பையும் எடுத்து போட்டுக்கிறேங்க. அந்த பாரல் ஃபுல்லாக இருந்த குப்பைங்க பாருங்கள். இதை எடுத்து கீழே நான் கொட்டி ஆற விட்டுக்கிறேன். இதில் இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் மக்காததை எடுத்து அந்த உள்ளே போட்டுட்டு இதை மாதிரி ஓரளவுக்கு மக்கினதை குப்பையை நம்ம செடியில் கொண்டு போய் வைக்கலாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல வாழை இலை, அந்த இலைங்க. இதெல்லாம் செடியில் இப்படியே அள்ளி வச்சாலுமே மக்கி போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த உரத்தை நான் செடிக்கு வச்சு எந்த அளவுக்கு துளிர் கிடச்சிக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த குப்பையை நான் கீழே கொட்டி ஆற வச்சதை இந்த பாருங்கள், இது மாதிரி வாளியில் அள்ளி வச்சுருக்கேன். இதை நம்ம தேவைப்படுறப்ப செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாளியை நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா சேகரித்து புழுங்கி போனதுக்கப்புறம் அதை கீழே கொட்டி ஆற வச்சு சின்ன சின்ன வாளியில் அள்ளி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நினைக்கிறீங்களா செடிக்கு சத்தான உரம் கொடுக்குறப்ப அள்ளி வைக்கலாம். வச்சோம்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு வரப்போ அந்த சத்து பூரா அதில் செடியில் இறங்கும் போது சீக்கிரமாக துளிர் கிடைக்கும். வாங்க, நீங்களும் இது மாதிரி சேகரித்து எல்லாத்தையும் அழகாக மக்க வச்சு வைங்க. செடிக்கு அவ்வளோ சூப்பரான எருவு கிடைக்கும். துளிர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு செடியில் வந்துக்குதுன்னு இது நான் ஒரு 3 நாள் ஆகுதுங்க. அந்த குப்பையை எடுத்தாந்து உரமாக வச்சு இதெல்லாம் கிள்ளி விட்டுட்டு கொழுந்தெல்லாம் கிள்ளி விட்டுட்டேங்க. இப்போ கொழுந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புதுசாக துளிர் நமக்கு எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கீழே 3 நாள் ஆகுது நான் அந்த உரம் வச்சு. நம்ம வீட்டிலே தயாரிக்கிற உரம் தாங்க. இதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு இயற்கை முறையில் நம்ம காய்கறி விளைய வைக்கணுமோ அவ்வளவும் நம்மளுக்கு நல்லதுங்க. பாருங்கள், நல்ல இது துளிர் வந்துக்குது. இந்த துளிர்லேயே நான் இப்போ கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டேன். நிறைய தழை இங்கே பாருங்கள், டீ போடலான்ட்டு பறிச்சிருக்கேன். இப்போ தான் கிள்ளினேன். உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடியே கிள்ளிட்டேன். நான் ஷார்ட் வீடியோ போடுறதுக்காக கிள்ளிட்டேன். அதில் பாருங்கள் தெரியும், டீ போட்டு சாப்பிட்லான்னு. செம்ம சூப்பராக வளருங்க செடி. நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை எந்த ஒரு கெமிக்கலும் போட்டு மக்க வைக்க தேவையில்லைங்க. அது சீக்கிரம் மக்கி போகணுன்னு இப்படியே வச்சோம்னாலுமே நல்லா சூப்பரான ஒரு சத்தான காய்கறி நம்ம சாப்பிட்லாம். நல்லா அருமையாக காய்க்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க.